வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஊசி நூல் எப்படி நம்ம கோக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிஷின்ல. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இப்படி விடுங்க. விட்டுட்டு இந்த இடத்துல திருப்பி லெஃப்ட் விடுங்க. விட்டுட்டு திருப்பி நம்ம இந்த இடத்துல நமக்கு விடுறோம். ரைட் சைடு விடுறோம். இங்கே ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி லெஃப்ட் விடுறோம். லெஃப்ட் விட்டுட்டோம். லெஃப்ட் திருப்பியும் இப்படி ரைட்டில் வாங்கிக்கோங்க. திருப்பி நம்ம அடுத்து இந்த இடத்துல விடுறோம். இந்த இடத்துல விட்டோம்னா போயிடும். அடுத்து இங்கன இந்த வீலில் பாருங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி சுற்றி திருப்பி இந்த கம்பி கொண்டு வரோம். ஸ்ப்ரிங்கில் கொண்டு வந்துட்டு இந்த இதில் மாட்டிக்கிறோம். பாருங்க, ரைட்டு லெஃப்ட்டு திருப்பி ரைட்டு லெஃப்ட்டு திருப்பி இந்த கம்பியில் வளைய கம்பியில் மாட்டிட்டு திருப்பி இந்த இடத்துல வீல்ல இருந்து இங்கே கொண்டுட்டு வரோம். அடுத்து நம்ம இங்கே மாட்டுறோம். மாட்டிட்டு அதுக்கு அடுத்து நம்ம இந்த இடத்துல இந்த கம்பிக்குள்ள இப்படி மட்டும் எடுத்துட்டு வரோம். அடுத்து இங்கே ஒரு எஸ் கம்பின்னு இருக்கும். இந்த இதில் எடுக்கிறோம். அதுல இருந்து மாட்டுறோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஊசியில நம்ம கோர்க்கிறோம். கோர்த்து எடுத்துடுறோம் இந்த இடத்துல. இப்போ என்னன்னா இது ஒரு டிப்ஸ். இன்னொரு டிப்ஸ் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கட் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டு இப்போ நம்ம வேற நூல் கோக்கணும். இப்போ இந்த நூல் முடிஞ்சிருச்சு. இந்த நூல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நூல் நம்ம கோக்கணும் அப்படின்னா திருப்பியும் நீங்கள் இங்கேருந்தே வரணுங்கிற அவசியமே கிடையாது. திருப்பி என்ன செய்றீங்கன்னா, இப்போ வேற நூல் கோத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க, திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் திருப்பியும் நம்ம இந்த இடத்துல இருந்து வராமல் இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. இந்த ஜாயிண்ட் கட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம தச்ச நூலை கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.